நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உவமைகள் என்கிற தலைப்பில் நாம் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 2 பகுதி முடிச்சிருக்கோம் இல்லையா? போன முறை நம்ம ஆண்டவருடைய மலை பிரசங்கத்திலேருந்து ஒரு உவமையை பார்த்தோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13லேருந்து 16 வரைக்கும் உள்ள வசனங்களில் பூமிக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த உவமையை நாம் தியானித்தோம். கர்த்தர் தன்னுடைய மலை பிரசங்கத்தில் ஆக்சுவலாக 4 உவமைகள் கொடுக்குறார். இது அந்த பூமிக்கு உப்பும் வெளிச்சமும் ஒன்று, அடுத்தது அத்தி மரம் பற்றி ஒன்று சொல்லுவார். தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அதுக்கப்புறம் கடைசி அவர் சொல்லி முடிக்கும்போது நான் சொன்ன இந்த வார்த்தைகள் மேலே வீடை கட்டுறவன் கற்பாறையின் மேலே அஸ்திபாரம் போட்டு வீடை கட்டுகிறவன் புத்தி உள்ளவன் என்று சொல்லி அங்கே ஒரு உவமை சொல்லி முடிக்கிறார். ஸோ 4 உவமைகள் அவருடைய மலை பிரசங்கத்தில் இருக்குது. நம்ம மத்தேயு 5, 6, 7 வசன அதிகாரங்களில் மத்தேயு ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை பார்க்குறோம். மத்தேயு மட்டும் வாசிக்கும்போது ஆண்டவர் இடையூறே இல்லாமல் 5ஆவது அதிகாரத்தில் ஆரம்பித்து 7ஆவது அதிகாரம் கடைசி வரைக்கும் ஏக்தம் ஒரே ஸ்ட்ரெச்சாக பேசி முடிக்கிறது மாதிரி தெரியும். ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை அதில் நம்ம இணைச்சு நம்ம தியானிக்கும்போது ஆக்சுவலாக நடுவில் 2 இடையூறுகள் வருது. அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது உட்கார்ந்துருக்கிறவங்க வேறு டாப்பிக்கை க்ரியேட் பண்ணுறாங்க. அப்படி கொண்டு வரப்படுகிற இடையூறில் நம்ம இன்றைக்கி 2வது இடையூரை பார்க்க போகிறோம். முதல் இடையூரை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் அது 1 மணி நேரம் சப்ஜெக்ட் இல்லை. ஆனால் அதை இந்த சப்ஜெக்டோட லிங்க் பண்ணவும் முடியல. அதை கொண்டாந்து சேர்த்தோன்னா இதுக்கு இடம் பத்தாது. அதனால் அதை தனியாக அடுத்த முறை நம்ம சந்திக்கும்போது அதை அடுத்ததையும் சேர்த்து நம்ம தியானிக்கிறதுக்கு நான் யோசித்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தில் வந்த 2வது இடையூறுக்கு அவர் பதிலளிக்கும்போது சொன்ன உவமை. இந்த 2வது இடையூரை நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆவது அதிகாரம் 13, 14ஆவது வசனத்தில் ஆரம்பிக்குது. லூக்கா 12ஆவது அதிகாரம் 13, 14. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். இப்போ ஆக்சுவலாக ஆண்டவர் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாக்க, எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் அளிக்கத்தக்கதா நீங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும், அந்தரங்கத்தில் இருக்கணும், எப்படி உபவாசம் பண்ணக்கூடாது, எப்படி தர்மம் செய்யக்கூடாது. ஸோ ஏன் அப்படி அந்தரங்கத்தில் செய்யணும்? ஏன்னா தேவன் அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா, அவர் வெளியரங்கமாய் பலன் அளிக்கணும்னா நீங்கள் இப்படி செய்யணும்னு ரொம்ப சீரியஸான டாபிக் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்படி சீரியஸான டாபிக் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் ஒரு காரியத்தை கிளப்பி விடுறான். என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? சொத்தில் எனக்கு உரிய பங்கு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆஸ்தியில் என்னுடைய வீதத்தை பிரித்து கொடுக்கும்படி என்னுடைய சகோதரனுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறான். ஆண்டவர் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு? ஒரு ஆவிக்குரிய ஒரு பெரிய டீச்சிங் இருக்குது, அங்கே பெரிய தியாலஜியே இருக்குது. உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கவன் எதை பற்றி கேட்குறான்? அவன் ப்ராப்ளம் அவனுக்கு இல்லை. பிரசங்கம் கேட்குற வரவங்கெல்லாம் பிரசங்கம் கேட்க வர்றதில்லை. அவங்க பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதான்னு கேட்கிட்டு தான் வராங்க. ஸோ சொல்லப்படுறத கேட்குறத விட நான் என் பிரச்சனைக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி இவன் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். ஆனால் அதுக்கு ஆண்டவர் பதில் சொன்ன விதம், அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறானாகவும் வைத்தவன் யாருன்னு சொல்கிறாரு. சட்டுன்னு விலகிக்கிறார். எனக்கு பிரித்து கொடுக்க சொல்லும்படி சொல்கிறான், ஒரு நியாயத்தை தான் கேட்குறான். இவருடைய பொசிஷனுக்கு எங்கே உங்கள் அண்ணனை வர சொல்லு, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி தீர்வு காணணும்னா ரொம்ப சிம்பிள். அவர் சொன்ன வார்த்தையை மீறி அவனும் செய்ய போகிறது கிடையாது, சட்டுன்னு முடிச்சிருக்கலாம். ஆனால் அது என்னுடைய வேலை இல்லை, நான் அதுக்காக வரலை, நான் என்னுடைய வேலையை விட்டு வேறு ஒரு காரியத்தில் தலையிட முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய காரியத்தில் தன்னை நிறுத்தி கொண்டு, நான் அதுக்கு வரமாட்டேன்னு சொல்லி, உனக்கு நியாயாதிபதியாக வச்சது
யார்? அது என் வேலை இல்லைன்னு சொல்லி அவர் விலகிக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த கேள்வி நிமித்தம் அவர் தன்னுடைய போதனையை அந்த திசையில் அவர் திருப்புறார். இப்போ என்ன சொல்ல போகிறார்? ஒரு ஓமை சொல்ல போகிறார். அந்த ஓமை சொல்கிறதுக்கு முன்னால் 15வது வசனத்தில் 2 வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள் அடங்கிய ஒரு சென்டென்ஸ் சொல்கிறார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை என்றார். இந்த சென்டென்ஸில் 2 முக்கியமான வார்த்தை வருது. ஒன்று பொருள் ஆசை என்கிற வார்த்தை. பொருள் ஆசை குறித்து என்னவா இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணுமா. இன்னொன்று ஜீவன் என்கிற வார்த்தை. அது எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லைன்னு சொல்கிறார். இந்த 2 வார்த்தைகளை சொல்லிட்டு இந்த 2 வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் அவர் அடுத்து ஓமை சொல்ல போகிறார். ஸோ ஓமைன்னு சொன்னாலே ஓமையை ஏன் சொன்னாருன்னு சொல்லி நம்ம கவனிக்கணும்னு நம்ம பார்த்தோம். அதனுடைய அவசியம் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னது? அதன் மூலமாக என்னத்தை சொல்ல வருகிறாருன்னு. ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும்போது தான் ஓமையினுடைய கருத்தை நம்மளால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ இப்போ வரப்போகிற ஓமையை அவர் சொல்கிறதுக்கு உண்டான அத்தியாவசியம் என்னது? ஒரு கேள்வி கேட்கப்படுது, அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல போகிறார். அந்த சப்ஜெக்டை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார், பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி. இந்த பொருள் ஆசையை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கிட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பொருள் ஆசைனா என்னது? உலகத்தில் பொன்னும் பொருளும் உள்ளவங்க இருக்கிறாங்க, உள்ளவர்கள் இருக்கும்போது இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. இப்போ இந்த பொன்னும் பொருளும் உலகத்தில் காரியங்களை சாதிக்க வல்லமை உள்ள காரியங்களாக இருக்குது. ஒருத்தங்கிட்ட ஆஸ்தி இருந்தால், ஒருத்தனுக்கு வசதி இருந்தால், பண பலம் இருந்தால் அவனால் அநேக காரியங்களை சாதிக்க முடியும். இது உலகத்தில் இருக்கிற ஒரு உண்மை. மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் எதில் கிடைக்கும்? ஆள் பாதினா ஆடை பாதி, அது ஒன்று. ரெண்டாவது, சைக்கிளில் போகிறவனுக்கும் காரில் போகிறவனுக்கும் வேறு வேறு மரியாதை. அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரி வீட்டில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மரியாதை, எந்த லொக்காலிட்டியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மரியாதை. ஸோ உலகம் எதை வச்சு மதிக்குது? நமக்கு எவ்வளோ இருக்குது, நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோங்கிறத வச்சு தான் நமக்கு உலகத்தில் மரியாதை கிடைக்குது. ஸோ பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் இருந்தால் மரியாதை தானாக வரும். ஸோ சமுதாயத்தில் மதிப்பும் மேன்மையும் பெருமையும் எதில் கிடைக்குது? பொன்னும் பொருளும் இருந்தால் கிடைக்குது. அவங்க விஐபிப்பா, அவங்க பெரிய இடம்பா அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ரெஸ்பெக்டே தனி. ஸோ இல்லாதவர்களுக்கு அது கிடைக்காது இல்லையா? ஸோ பொன்னும் பொருளும் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அதை விடக்கூடாது. ஏன்னா அது இருந்தால் தான் சாதிக்க முடியும், அது இருந்தால் தான் இந்த மரியாதை கிடைக்குன்றப்போ அவங்க அதில் ஒரு இன்ச்சு கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க, அது டைட்டாக பிடிச்சிக்குவாங்க. இல்லாதவங்க என்ன செய்வாங்க? வாழ்க்கை பூரா எப்படி ஆகிலும் அதை அடையணும் என்று சொல்லி அதுக்காக வாஞ்சிப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ஓட்டமாக இருக்கும். இவங்களுடைய ஓட்டம் என்னவாக இருக்கும்? இதை விட்டுறக்கூடாதுன்றதில் ஓட்டம் இருக்கும். அவங்களுடைய ஓட்டம் என்னவாக இருக்கும்? அதை எப்படியாவது அடையணுங்கிறதுல இருக்கும். இப்போ வாழ்க்கையில் லட்சியம்னு சொல்லி ஒன்று சொல்கிறோம். லட்சியம் இல்லாத வாழ்க்கையை நம்ம யாருமே ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஒரு லட்சியத்தோடு தான் செய்யணும்னு சொல்லி நல்ல காரியம். லட்சியம் இருந்து நம்ம லட்சியத்தை அடையிறதுக்காக ஜீவிக்கிறதுங்கிறது நல்ல காரியம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நான் வீடு வாங்கணும், நான் காரு வாங்கணும், நான் பங்களா வாங்கணும், நான் இதை செய்யணும், அதை செய்யணும், நம்ம இப்படி ஒரு இடம் வாங்கணும், அப்படி ஒரு இடம் வாங்கணும், லட்சியம் எல்லாம் பொண்ணின் மேலேயும் பொருள் மேலேயும் இருந்தால் அதுக்கு பேர் தான் பொருள் ஆசை. உன்னுடைய லட்சியம் என்னன்னு கேட்டோம்னா, லட்சியம் நான் இதெல்லாம் அடையணும், நான் எப்படியாவது வாழ்க்கையில் நான் இவ்வளோ பொருள் சேர்க்கணும், பொண்ணு சேர்க்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்னாங்கன்னாலே என்ன ஆசை உடையவர்களாக இருக்கிறாங்க? பொருள் ஆசை உடையவர்களாக இருக்காங்க. இப்போ பொருள் ஆசையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் தான் ஃபஸ்ட் டைம் அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு இல்லை. பைபிள் ஜென்ரலாகவே பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருக்க சொல்லுது. ஒரு 2 வசனம் வாசித்தோம்னு சொன்னால், நீதிமொழிகள் 1:19 பொருள் ஆசையை இப்படி டிஸ்கிரைப் பண்ணுது. நீதிமொழிகள் 1:19 பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, அது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும்னு சொல்லியிருக்கு. பொருளாசை என்ன செய்யுமா? அந்த பொருளாசை யாருக்கு இருக்கோ அவங்களுடைய உயிரை அது வாங்குகிற
ஒரு எஃபெக்ட் உள்ளதாக இருக்குதுன்னு சாலமோன் ஞானி எச்சரிக்கை கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் பவுல் சொல்லும்போது அதை இன்னும் கொஞ்சம் கிளாசிக்காக சொல்கிறத பார்க்க முடியும். எபேசியர் 5வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு வந்தோம்னா, எபேசியர் 5:5 விபச்சாரக்காரனாது, அசுத்தனாது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லுகிறான். 3 பேரை சொல்கிறான். 1 யார்? விபச்சாரக்காரன். 2 அசுத்தன். 3வது யார்? விக்கிரக ஆராதனைக்காரன் இல்லை, பொருள் ஆசைக்காரன். விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்கான் அந்த பொருள் ஆசை. அதனால் அது சொல்கிற விதம் எப்படி? விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்கிறது இல்லைன்னு சொல்லி. ஸோ நம்ம வீட்டில் விக்கிரகம் வச்சு தான் வணங்கணுன்ற அவசியம் இல்லை. பொருளாசை இருந்ததுனாலே நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோமா? விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி செய்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஸோ உலகம் பொருளாசையை முன்னிட்டு அதை ஒரு லட்சியமாய் கொண்டு ஜீவிப்பதை கண்டிப்பதில்லை. அவர் நல்ல ஒரு லட்சியத்தோடு தான் ஓடுறாரு, எப்படியாவது பெரிய நிலை அடையணும்னு தான் ஓடுறாரு. அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு உலகம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். வேதம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. வேதத்தினுடைய போதனை வேறு மாதிரி. வேதம் என்ன சொல்லுது? உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் நீருங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம்னு சொல்லி வேதம் போதிக்குது. கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் அப்ரோச் ரெண்டுமே பொருளை பொறுத்த வரைக்கும். அதனால் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. 2வது வார்த்தை என்னது? ஜீவன் இல்லைன்னு சொல்கிறார். எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் ஜீவன் இல்லை. அதுக்காக திரளான ஆஸ்தி இருக்கிறவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. இந்த உயிரோடு இருக்கிறாங்க செத்து போயிட்டாங்கன்றதை பொறுத்து ஜீவன் இல்லைங்கிறது சொல்லலை. அவர் ஜீவன் இல்லைன்னு சொல்கிறது என்ன அர்த்தம்னு சொன்னால், நிறைய பொண்ணு இருக்குது, நிறைய பொருள் இருக்குது, நீ நிறைய சாதிக்கலாம், உனக்கு உலகத்தில் பெரிய மதிப்பு மரியாதை கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த காசு பணத்தை வச்சு நீ என்னத்தை வாங்க முடியாது? நித்திய ஜீவனை வாங்க முடியாது. உனக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது உனக்கு என்னது இல்லை? ஜீவன் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த 2 காரியத்தை மைண்டில் வச்சுக்குவோம். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. இந்த 2 வார்த்தையின் நிமித்தம் இப்போ ஒரு உவமை சொல்கிறார். உவமை என்னது? லூக்கா 12வது அதிகாரம் 16லேருந்து 21 வரைக்கும். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். 21வது வசனம், அதுதான் முக்கியமான வார்த்தை. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இப்போ ஒரு சிம்பிள் ஸ்டோரி அவர் சொல்லியிருக்கிற உவமை என்னது? ஒரு சுருக்கமான ஒரு கதை. அந்த கதையில் என்ன பார்க்குறோம்? ஒரு விவசாயி இருக்கிறான். அந்த விவசாயினுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அந்த விளைச்சல் நல்லா வந்ததுனால அவன் என்ன செய்கிறான்? அந்த விளைச்சலை சேர்த்து வைக்கிறதுக்கு அவனுக்கு இருக்கிற இடம் பத்தலை. அதனால் இன்னும் பெரிய இடத்துல அதை சேர்த்து வச்சுட்டு தன் ஆத்மாவை பார்த்து சொல்கிறான், உனக்காக இன்னும் அநேக வருஷங்களுக்கு நல்ல எல்லாம் சேர்த்து இருக்கு, அதனால் நீ என்ன செய்ய? இளைப்பாரி சந்தோஷமாக இரு, பூரிப்பாகி சந்தோஷமாக இருன்னு சொல்கிறான். அப்படி அவன் சொன்னப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ இன்றைக்கி ராத்திரி எடுத்துக்கொள்ளப்பட்டனா இவைகளெல்லாம் யாருடையதாகும்னு சொல்லி கேட்குறார். சரி, இப்போ இதில் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், நம்ம சொசைட்டியில் அப்படி ஒருத்தரை இமேஜின் பண்ணிக்குவோமே. ஒரு விவசாயி இமேஜின் பண்ணிக்குவோம். அந்த விவசாயி அவருடைய நிலம் நன்றாய் இந்த வருஷம் விளைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க.
அப்படின்னா ஆக்சுவலாக விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். அறுவடைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி ஜோர்னு மழை பெஞ்சுதுன்னா அந்த போட்ட முதலீடு, அவங்களுடைய உழைப்பு அவ்வளவும் கண்ணு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் போயிடும் இல்லையா? ஓங்கி காற்றடிச்சதுனாலே மரமெல்லாம் சாஞ்சு போச்சுன்னா வாழைத்தோட்டம் என்னாச்சு, கண்ணு முன்னாடி நாசமாயிரும். ஸோ எந்த பிரச்சனை இல்லாமல் அதை அறுத்து தீர்ற வரைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுங்கிறது ஒரு பெரிய காரியம். ரெண்டாவது, அந்த விளைச்சல் சும்மா வராது. அதுக்கு போதுமான அளவுக்கு முதலீடு இருக்குது, போதுமான அளவுக்கு உடல் உழைப்பும் இருக்குது. அதிக கடின உழைப்பின் விளைவாக தான் விளைச்சல் நல்லா வரும். ஸோ தானாக வராது. ஏதோ லேண்ட் இருந்தது, லேண்டு தானாக முளைச்சிக்கிச்சின்னு சொல்கிற மாதிரி விளைச்சலை சொல்ல முடியாது. இப்போது நம்ம மத்தியில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய நிலம் நன்றாய் விளைந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹார்வெஸ்ட்டை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய இந்த வருஷம் அவருக்கு ப்ராஃபிட் அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், அவர் கடின உழைப்பால் என்ன செய்திருக்கிறார், பொருளை ஈட்டியிருக்கிறார். அப்படி பொருளை ஈட்டினதுனால அவர் சமுதாயத்தில் கொஞ்சம் மேலே வராருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப வசதி ஆகிட்டார், நல்ல அவருக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு, பிஸ்னஸ் நல்லா மேலே வந்துட்டாருன்னு சொன்னால் அவரை நாம் உயர்வாக பார்ப்போம், யாருமே குறைச்சி பார்க்க மாட்டோம். ஏன்? உழைப்புக்கு முன் உதாரணம். அவர் தான் செய்கிற காரியத்தில் முனைப்பாக நின்று அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் அவரை மேன்மையாக பார்ப்போம். அதை ஒரு முன்னுதாரணமாக வச்சு அவரை பார்ப்போம். சப்போஸிங் அவர் திடீர்னு செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய ஃபியூனரல் சர்வீஸ்லேயோ அல்லது அதுக்கப்புறம் வர்ற ஆறுதல் ஜெப கூட்டத்திலேயோ ஊரில் இருக்கிற முக்கியமான ஆளுங்க எல்லாரும் பேசுவாங்க இல்லை? சர்ச்சில் இருந்த மாரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேசுவாங்க. ஏன்னா அவர் ஒரு விஐபி சொசைட்டியில், அவர் நிறைய காசு பணம் தான் விஐபி தானே, அவர் ஒரு விஐபி. அவருடைய சாவில் அல்லது அவருடைய ஆறுதல் ஜெப கூட்டத்தில் பேசுகிறவங்க எல்லாம் அவரை புகழ்ந்து தள்ளிடுவாங்க. அவர் திருடல, இன்னொருத்தன் சொத்தை அபகரிக்கலை, அவர் உழைச்சார், அவர் சம்பாதிச்சார், அவர் சேர்த்து வச்சார், கடின உழைப்புக்கு நல்ல முன்மாதிரி. ஸோ மற்ற சின்ன பசங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, அவரை மாதிரி இருக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை புகழ்ந்து பேசுவாங்க. உலகம் அவரை புகழும். ஆனால் தேவன் அவரை பார்த்து என்னன்னு சொல்கிறாரு, மதிகேடனேன்னு சொல்கிறார். அதுதான் அதில் ஆச்சரியத்தில் ஆச்சரியம். அவன் திருட்டு வேலை பண்ணல, அவன் துன்மார்க்கன் இல்லை, அசுத்தமான காரியங்களில் ஈடுபடலை, அந்த பொருளை திருட்டுத்தனமாக அவன் சேர்க்கலை, அடித்து பிடுங்கலை, அவன் சம்பாதிச்ச காசு, அவன் உழைச்ச காசு. ஆனால் அவனை பார்த்து ஆண்டவர் மதிகேடனேன்னு சொல்கிறார். இப்போ இதுதான் விளங்காத விஷயம். ஏன் தேவன் அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளியையும் ஒரு சாதனையாளனையும் பார்த்து மதிகேடனேன்னு சொல்கிறாருங்கிறது தான் குவெஸ்டியன். இப்போ இங்கே தேவன் மதிகேடனேன்னு சொல்லிட்டார் இல்லை? அந்த 21வது வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசிப்போம். அதில் தான் அதுக்குண்டான பதில் இருக்குது. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இங்கே தான் அதனுடைய பதில் இருக்குது. ஏன் தேவன் மதிகேடனேன்னு சொன்னார்? இப்போ 2 இடம் சொல்கிறாரு. தனக்காகவே பொக்கிஷங்கள் சேர்க்கறது, தேவனிடத்தில் பொக்கிஷங்களை சேர்க்கறது. 2 இடம் காமிக்கிறாரா? சரிங்களா? அப்படியே வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளோட நீங்கள் அதை லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வெளிநாட்டுக்கு போய் ஒரு 10-15 வருஷம் அங்கே இருக்கிறேன். என்னுடைய குடும்பம் இங்கே தான் இருக்குது. நான் அங்கே ரொம்ப நல்ல வேலையில் இருக்கிறேன், நான் ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கிறேன், ரொம்ப வசதியாக இருக்கிறேன். நான் அங்கே எவ்வளோ வசதியாக இருக்கிறேங்கிறத இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இவங்க பார்க்குறாங்க, நான் பணம் அனுப்புகிறேன், எல்லாம் சரிதான். 10-15 வருஷம் கழித்து நான் இந்தியாவுக்கு வரதுக்கு முடிவு பண்ணிட்டேன். நான் அங்கேருந்து இந்தியாவுக்கு வரேன். நான் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கிட்டேன். என்னுடைய ஃபேமிலி என்னை ரிசீவ் பண்ணுறாங்க. நான் கையில் ஒரு சின்ன ஒரு கேரி ஆன் லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு வரேன், ஒன்றுமே கிடையாது, எம்டியாக வரேன். அப்போ என் ஒய்ஃப் நினச்சிக்கிட்டாங்க எல்லாத்தையும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாரு, இங்கே எடுத்துக்குவாங்கன்னு நினச்சிக்கிறாரு. நான் வீட்டில் போயிட்டு சொல்கிறேன், அங்கே சம்பாதிச்சதெல்லாம் நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், இங்கே இனிமேல் எதாவது வேலை பார்த்து சம்பாதிச்சிக்க வேண்டியது தான் சொல்கிறேன். இப்போது என் ஒய்ஃப் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க?
அதே வார்த்தை தான் ஆண்டவரும் சொன்னார், தப்பாக எதுவும் சொல்லிடல. நீ சம்பாதிச்ச கரெக்டு தான், நீ தான் உழைச்ச கரெக்டு தான், உழைச்சதெல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்திருக்கிற, இங்கே ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். அதுதான் காரியமே. இப்போது இந்த லூக்காவில் அவர் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அது அதோட க்ளோஸ் ஆகுது இல்லையா. நம்ம மத்தேயுவில் அதோடைய கண்டினியூஷனை பார்க்குறோம். மத்தேயு 6வது அதிகாரத்தில் 19 21 வரைக்கும் அதனுடைய கண்டினியூஷன் போகுது. மத்தேயு 6 19 21 வரைக்கும். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்னு சொல்கிறார். இப்போ 2 இடம் காண்பிக்கிறார். லூக்காவில் சொல்லும்போது தேவனிடத்தில் தன்னிடத்தில் 2 இடம் காண்பித்தான். இப்போ இது இங்கே இன்னும் கிளியராக இருக்குது. பூமியிலே பரலோகத்திலே 2 இடம் சொல்கிறார். இப்போ 2 இடத்துல சொல்லும்போது பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்கிறார். அதனால் நாங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோம், ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோம். நாங்கள் பூமியில் ஒன்றுமே சேர்க்க போகிறது இல்லைன்னு சொன்னோம்னா நம்மளை மாதிரி பைத்தியக்காரர் யாருமே இருக்க மாட்டாங்க. இது ஒரு கம்பேரிட்டிவ் சென்ஸில் சொல்கிற வார்த்தை. அதை அப்படி கம்பேரிட்டிவ் சென்ஸில் தான் புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதை இன்னொன்னோட ஒப்பிட்டு சொல்கிறார். எங்கே சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறார், பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறார். இப்போ நான் பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு நான் கொடுக்குற முக்கியத்துவத்தோடு பார்த்தா இங்கே நான் சேர்த்து வைக்கலைங்கிற அளவுக்கு நான் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அர்த்தம். நான் பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கு அதிக பிரயாசம் படுகிறதா, எப்படி பிரயாசப்படுகிறனோ அந்த பிரயாசத்தோடு ஒப்பிடும்போது பூமியில் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் அதிகமாக வேல்யூ கொடுக்கலை அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அதுக்காக சேர்த்தே வைக்கலை, நான் இங்கே எதுவுமே இல்லைங்கிற அர்த்தத்தில் வராது. சேர்த்து வைக்க வேண்டாம்னா என்ன அர்த்தம், இதை விட நான் அதுக்கு அதிக பிரயாசப்படுகிறேன்னு சொல்லி அர்த்தம். இப்போ பொக்கிஷம் சேர்க்கிறது நமக்கு தெரியும். நமக்கு பூமியில் பொக்கிஷம் சேர்க்கறது வாயம் வைத்தியம் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம எப்படியாகிலும் அதை ஒரு அசட்டாக க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு தான் காரியங்களை செய்கிறோம். எதுவும் தானாக வர்றதில்லை இல்லையா. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து தான் ஒரு அசட்டை உருவாக்குகிறோம். அது பொண்ணாக இருந்தாலும் சரி, அது ஒரு வீடாக இருந்தாலும் சரி, நம்ம அப்படி தான் கஷ்டப்பட்டு செய்கிறோம். அது வரவேற்கப்படத்தக்க நல்ல காரியம். இப்போது இதே எஃபர்ட் எதுக்கு எடுக்கணுமா, பரலோகத்தில் சேர்த்து வைக்கணுமா. பரலோகத்தில் ஏன் பிரதர் சேர்த்து வைக்கணும்? பரலோகத்தில் போனால் எல்லாம் ஃப்ரீ இல்லை, நம்ம எதுக்கு அங்கே போய் பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும்? இது என்ன புதுசாக ஏதோ கிளம்புதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் உங்களுக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறதுக்கு நான் போகிறேன்னு சொன்னார். அப்படி தானே சொன்னார். யோவான் 4:14 அதிகாரம் முதல் 2-3 வசனங்களில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதுன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன்னு சொன்னார். இப்போ என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறார், வாசஸ்தலம் இருக்குது, தங்கி இருக்கிறதுக்கு வீடு இருக்குது. ஆனால் பொக்கிஷம் நீங்கள் வாங்க உங்களுக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் போட்டு உங்களுக்கு பாஸ்புக்கை கையில் கொடுப்பேன்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு, பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும்னு சொல்லுகிறார். நாம் தான் சேர்த்து வைக்கணுமா. நாம் அதை இங்கேருந்தே சேர்த்து வைக்க, அங்கே போய் சம்பாதிச்சுக்கலான்னு எதிர்பார்க்க முடியாது. அங்கே போயிட்டு சம்பாதிக்கிறதுக்கெலாம் வழி கிடையாது. இங்கேருந்தே சேர்த்து வச்சு தான் போகணும். இதுதான் வேத சத்தியம். நம்ம இன்னும் நினச்சிக்கிறோம் அங்கே போனாக்கா எல்லாம் ஃப்ரீ, நமக்கு பிரச்சனையே கிடையாது, எல்லாம் நமக்கு போதுமா, அதை ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் நார்மலாக இருக்க போகிறோம்னு சொல்லி நினச்சிக்கிறோம். வேதம் அப்படி போதிக்கலை. பரலோகத்தில் பெரியவன் சின்னவன் இருப்பான்னு சொல்லியிருக்கு. அங்கே நாம் பெரியவர்களாக இருக்கணும்னா இங்கே என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு.
இப்போ நான் அங்கே பெரியவனாக இருக்கணும், அங்கே எனக்கு பொக்கிஷம் இருக்கணும்னா இந்த பூமியிலே நான் அதை சேர்த்து வைக்கணும்னு நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். இப்போ நான் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கணும்னா என்ன செஞ்சால் சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னான். இப்போ நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சேன்னு சொன்னேன், நான் அங்கே ஏராளமான பணம் சேர்த்துட்டேன்னு சொன்னேன். நான் அந்த பணத்தை இங்கே கொண்டு வரணும்னா நான் என்ன செய்யணும்? அதை நான் இந்திய பணமாக மாற்றணும் இல்லையா? அமெரிக்க பணம் இங்கே செல்லாது, நான் அதை இந்திய ரூபாவாக மாற்றணும். அப்போ அதுக்கு பேர் என்னது? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இல்லையா? நான் என்னுடைய பணத்தை மாற்றணும். இப்போ நாம் பூமியில் பொருளை சேர்க்கிறோம், இந்த பொருளை நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் அதுக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதன் மூலமாக தான் அது அங்கே பொக்கிஷமாக சேரும். ஆண்டவர் சொல்கிறாரு, லூக்கா 12:33 லூக்கா 12:33, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள்னு சொல்கிறார். நம்ம அங்கே போய் சம்பாதிக்கிறது இல்லையா, இங்கே சம்பாதிச்சு வைக்கணுமா? எப்படி சம்பாதிக்கலாம்? உங்களுக்கு உள்ளதை நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சா. ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கொடுக்குறானா? இங்கே கொடுக்கறது அங்கே நமக்கு அக்கௌண்ட்டில் ஏறுகிறதா இருக்குதான். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சம்பாதித்து வைங்கள், அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. மத்தேயு 19:21 மத்தேயு 19:21, நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாய் இருக்கும். இப்போ பரலோகத்தில் உங்களுக்கும் எனக்கும் பொக்கிஷம் உண்டாய் இருக்கணும்னு சொன்னால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு நம்முடைய ஆண்டவரே சொல்கிறாரு. நம்ம இல்லாதவர்களுக்கு இருக்கிறவர்கள் கொடுக்கணுமா? அப்படி கொடுத்தோம்னா அது அங்கே பொக்கிஷமாக சேருமா? இப்போ ஏன் காசுங்க நான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், என் பிள்ளைங்களுக்காக நான் செஞ்சேன், நாங்கள் நல்லா இருக்கணுன்றக்காக செஞ்சேன், எங்களுக்கே தேவைக்கு பத்தலை, இதில் வேறு அடுத்தவனுக்கு நான் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நான் என்னது என்னுடைய உலகம்னு சொல்லி நான் இருக்கணும்னா இருக்கலாம். நான் ஒன்றும் யாருக்கிட்டையும் பிக் பாக்கெட் அடிக்கலை, யாருக்கிட்டையும் ஏமாத்தலை, யாருடைய பொழப்புலையும் மண்ணை போடல, நானாச்சு என் வேலை உண்டாச்சு, நான் எனக்காக ஜீவிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் தனக்காகவே பொக்கிஷத்தை சேர்க்கிறவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இல்லாதவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு என்னன்னு? மதிகேடனேன்னு சொல்கிறார். நான் இங்கே பொக்கிஷம் சேர்க்கறது நல்லது தான், ஆனால் இதை நான் என்ன செய்யணும்? அங்கேக்கு மாற்றுறதுக்கு இங்கே நான் இல்லாதவர்களை பார்த்து கொடுக்கிறவனா இருக்கணும். இதை தேவன் எதிர்பார்க்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை செய்யாமல் போயிட்டோம்னா நாம் மதிகேடராக இருப்போம். இப்படி நான் மதிகேடனாக இருந்து தேவன் முன்னாடி போய் நின்னேன்னா டோட்டல் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ ஆண்டவர் எனக்கு இந்த ஓமையில் அவர் சொல்லுகிற ஒரே காரியம் என்னது? நீங்கள் பூமியில் பொக்கிஷம் சேர்க்காம பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்குறவர்களாக இருக்கணும்னு சொல்கிறார். இப்போ எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லைன்னு சொல்கிறார். நம்ம இங்கே காசு பணம் சேர்த்து வச்சுட்டு இங்கே இருக்கிறத வச்சுட்டு அங்கே எதுவும் வாங்கிடலாம், அங்கே நம்ம நல்லா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நாம் அவரை சந்திக்கும்போது நாம் இங்கேருந்து அங்கே மாற்றினவர்களாக கொண்டு போகிறது ரொம்ப அவசியம். அது இல்லைன்னா நடக்காது. இப்போது கடைசியில் ஒரு ஓமை சொல்லும்போது அவர் சொல்லுவார், அதை நம்ம அங்கே வரும்போது பார்ப்போம். ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார், வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது போல் பிரிச்சிடுறாங்க. வலது பக்கத்தில் நிற்கிறவங்கள பார்த்து வாருங்கள் என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு சொல்கிறார். இடது பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சபிக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறார். இப்போ இந்த பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் வாங்க, உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முதல் உண்டாக்கப்பட்ட ராஜ்யம் உங்களுக்காக இருக்குது, இதெல்லாம் சொல்லும்போது நம்ம அவர்களை நீதிமான்கள் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆக்சுவலாக வேதம் அவங்கள நீதிமான்கள்னு சொல்லுது. ஆனால் ரட்சிப்பு பற்றியோ
மனம் திரும்புதலை பற்றியோ ஊழியங்களை பற்றியோ காணிக்கைகளை பற்றியோ எதை பற்றியோ அவங்க சொல்லலை. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரே காரியம், நான் பசியாக இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன், நான் சுகம் இல்லாமல் இருந்தேன், நான் சிறைச்சாலையில் இருந்தேன். ஸோ தேவை உள்ளவனாக நான் இருந்தேன், நீங்கள் செய்தீங்க. இதை தான் சொல்கிறார், நீங்கள் செய்தீங்க. இடது பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறாரு. அவங்கக்கிட்ட சொல்லும்போது என்னன்னு சொல்கிறாரு, நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இவங்க செய்தவங்களாம், செய்ததுனால தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லி அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை வாங்க, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவங்கள பார்த்து சபிக்கப்பட்டவங்க பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட நித்திய ஆக்கினைக்கு போங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க செய்யலை. இப்போ நம்ம மத்தியில் ஆண்டவர் உள்ளவர்களையும் வைத்திருக்கிறார், இல்லாதவர்களையும் வைத்திருக்கிறார். நமக்கு நம்ம என்ன சொல்கிறது, அதானி மாதிரி அம்பானி மாதிரி இருந்தால் தான் உள்ளவர்கள். அது வரைக்கும் நமக்கு இன்னும் எனக்கே தேவை இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளை விட இல்லாதவர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அதில் பியூட்டி. நமக்கு இருக்கிறது கூட இல்லாதவங்க நம்ம சர்க்கிள்லேயே இருப்பாங்க. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள்னு ஆண்டவர் சொல்லிட்டார்ல. நம்ம சர்ச் முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதனால் என்ன செய்யலாம், கொஞ்சம் காசை மாற்றி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் பிச்சை போட்டுடலாம். இப்போ நான் அவங்களுக்கு பிச்சை கொடுத்தேன்னா எனக்கு பரலோகத்தில் குறையாத பொக்கிஷம் சேர்ந்துரும்னு கணக்கு பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? பிச்சை கொடுங்கள்னு சொல்லும்போது ஆண்டவர் பிச்சைக்காரருக்கு கொடுக்கறத பற்றி சொல்ல, தரித்திரருக்கு கொடுக்கறத பற்றி சொல்கிறார். சரிங்களா? அவங்க யாரும் என்ன இல்லை தெரியுமா? அவங்க யாரும் தரித்திரர் இல்லை. அவங்க அந்த பணத்தை வட்டிக்கு விடுறவங்க. உங்களுக்கு ஏதாவது வசதி காசு அவசரத்துக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட வட்டிக்கு வாங்கலாம். நான் பொய் சொல்ல, ஆக்சுவலாக நடக்கிற உண்மையை சொல்கிறேன். சிலர்கிட்ட கோடிக்கணக்கில் காசு வச்சுருக்கிறாங்க, அதை அவங்க ரோல் பண்ணுவாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நம்ம ஏமாந்துடக்கூடாது, ஐயோ பரிதாபமாக இருக்கிறாங்க. அது அவங்க ஒர்க் ட்ரெஸ், அவங்க அஃபிஷியல் ட்ரெஸ். அதை போட்டு தான் பிச்சை எடுப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு நம்புறது கஷ்டமாக இருந்தால், ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டு வெளியே வரும்போது நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு வெளியே வருவீங்க. வெயிலில் அங்கே நின்றுட்டு ஐயா பசிக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம திருப்தியாக சாப்பிட்ருக்குறோம், அவங்க பசிக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் 100% பெட்டு கட்டுறேன், நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. 100% சொல்கிறேன். அவங்க என்ன செய்வாங்க, நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி உள்ளே வச்சுக்குவாங்க. நான் அப்புறம் சாப்பிட்றேன் சார்னு சொல்லுவாங்க. சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் கட்டாயப்படுத்தினா கூட சாப்பிட மாட்டாங்க. இல்லைங்க நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பசியாக இல்லை, அவங்க சாப்பிட்டு திருப்தியாக தான் இருக்கிறாங்க. உங்களுடைய எமோஷனை டச் பண்ணுறதுக்காக அவங்க அப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்படி சொன்னால் நீங்கள் கொடுப்பீங்கன்னு தெரியும். இப்போ நீங்கள் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் இதை அதே ஹோட்டல்காரங்கிட்ட கொடுத்து ஒரு அமௌண்ட் வாங்கிக்குவாங்க. இது ஹோட்டல்காரனுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன். இதை இன்னும் கூட உங்களால் நம்ப முடியலன்னா நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவங்க நிற்கிற இடத்துல கூட போய் நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏரியா பிரிக்கப்பட்டிருக்குது. அந்த ஏரியாவுக்கு செக்ரட்டரி, ட்ரெஷரர் எல்லாமே உண்டு. அது ஒரு சிஸ்டம் ஃபுல்லாக. அந்த கட்டமைப்பில் இருந்து அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பணம் போகிற அளவுக்கு அது சிஸ்டம் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். அந்த லோக்கல் பீட்டில் உள்ளவங்க ரெகுலராக அவங்கக்கிட்ட மாமூல் வாங்குவாங்க. நீங்கள் புது ஆள் போய் அங்கே உட்கார முடியாது. கோயில் வாசல்லாம் லைனாக உட்காந்துருப்பாங்கள்ல, நம்ம பசங்க பிட் நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக அங்கே போய் நின்னா துரத்துறாங்க. ஏன்னா அது அவங்க இடமா, நிற்கக்கூடாது. அது விடமாட்டாங்க, அடிதடியெல்லாம் வரும். ஸோ அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. நம்ம பிச்சைக்காரங்களே தரித்திரர்னு நினைத்து கொள்ளக்கூடாது. எங்கே போகிறது அப்புறம் தரித்திரருக்கு? தரித்திரர் எங்கே இருக்கிறாங்க? நம்ம மத்தியிலே இருப்பாங்க. அவங்க தங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லாததுனால
சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன் உடம்பு சரியில்லை டாக்டரை பார்க்கலன்னு கேட்டிங்கன்னா, போக வேண்டியிருக்கு, நாளைக்கு போகலான்னு இருக்கேன், இன்றைக்கி போகிறேன், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக டாக்டர்கிட்ட போகிறதுக்கு அவங்கக்கிட்ட காசு இல்லைனால போகலை, அது உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய தன்மானம் அதுக்கு இடம் கொடுக்காது. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் பிள்ளைங்க திரும்பி வந்திருக்கோம், அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிக்குவாங்க, அது இப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லிக்குவாங்க. அவங்களாவே அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம் மத்தியில் தேவன் இல்லாதவர்களை நிறைய பேரை வச்சிருக்கிறார். பிரச்சனை என்னென்னா, நாம் நம்மளுடைய ஓட்டத்திலே இருக்கிறோமா, அதனால் அந்த இல்லாதவர்களை நம்ம கவனிக்க தவறி போயிடும். நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும்போது நம்மளுக்கு பரலோகத்தில் பேங்க்கு எம்டியாக இருக்கும். நம்ம தேவன் முன்னாடி மதிகேடராக காணப்படுவோம். அப்படி மதிகேடராக காணப்படக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நம்ம மத்தியில் இல்லாதவங்க யாருங்கிறது குறித்து நம்ம கவனித்தோம்னா இருப்பாங்க, நம்ம மத்தியிலேயே இருப்பாங்க. நம்ம கூட இருக்கிறவங்களே இருப்பாங்க, சில சமயம் கூட பிறந்தவங்களே கூட அப்படி இருப்பாங்க, அல்லது நம்ம பழகிறவங்க அந்த சர்க்கிள்லேயே இருக்கும், நிறையா பேர் இருப்பாங்க. இப்போ பணம் காரியம் மட்டும் கிடையாது. இப்போ நமக்கு உடலில் பலம் இருக்குது, பலவீனமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நமக்கு கண் இருக்குது, கல் இல்லாதவங்க இருக்கிறாங்க. நம்ம கை கால் நல்லா இருக்குது, கை கால் நல்லா இல்லாதவங்க இருக்கிறாங்க. உள்ளவர்கள் இல்லாதவர்களுக்கு என்ன செய்கிறாங்களோ அதுதானே கணக்கு இல்லை? நான் இதை கவனிச்சிருக்கிறேன். ஒரு டிராஃபிக் ஜங்ஷன், போரூரில் மெயின் கிராசிங் 4 ரோடு சந்திக்கிற இடம், அங்கே ஒரு சில 100 பேர் அப்படியே ஒரே டைமில் நடந்துக்கிட்டே இருக்கிற பிஸியான ஒரு ஏரியா, சரிங்களா? அங்கே சிக்னலில் இப்போ இது ஃப்ளைஓவர் போட்டிருக்கிறான், இதுக்கு முன்னாடி சிக்னலில் நிற்கணும். சிக்னலில் சில நிமிஷம் நிற்க வேண்டியிருக்கும். அப்படி நம்ம நிற்கும்போது நான் பார்த்ததை தான் சொல்கிறேன். கண்ணு தெரியாத ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக ஒயிட் கேனோட நிற்கிறார். ஸோ அவர் ஒயிட் கேன் வச்சுருக்கிறதுனால அவருக்கு கண்ணு தெரியலன்னு தெரியுது. இப்போது டிராஃபிக்கில் நிற்கிற நான் அவரை பார்க்குறேன். அவரை தாண்டி அவ்வளவு பேர் கடந்து போகிறாங்க. இப்படி போகிறவங்க போகிறாங்க, இப்படி போகிறவங்க போகிறாங்க, போய்கிட்டே இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அவர் நின்றுக்கிட்டே இருக்கிறார். அவர் நிற்கிறத பார்த்துட்டு டிராஃபிக் எனக்கு க்ரீன் கிடச்சதுக்கப்புறம் நான் ஒரு ஓரத்தில் வண்டி நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு நான் போய் அவர்கிட்ட கேட்குறேன், எங்கே போகணும் நீங்கள்? அப்போ அவர் சொல்கிறார், ரோடை கிராஸ் பண்ணி எதிர்க்கிற பஸ் ஸ்டாப்புக்கு போகணும்னு சொல்கிறார். இப்போ அவரை நான் அங்கேருந்து கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு எந்த பஸ்ஸில் போகணுன்றதை கேட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட அந்த பஸ் வந்தால் இவருக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அவரை விட்டுட்டு திரும்ப வந்து என்னுடைய வண்டி எடுத்துகிட்டு போனோம்னா என்னோடய வேலை என்ன ஆகும்? நானும் டைமிங் படி தானே போகிறேன், ஏற்கனவே லேட்டில் தான் போய்கிட்டு இருப்பேன்ல, எனக்கு நின்று பேசுகிறதுக்கோ நின்று இதை செய்கிறதுக்கோ எனக்கும் நேரம் இருக்காது இல்லை. இப்போ நான் என்னுடைய வேலையை நிறுத்திக்கிட்டு அவர் இல்லாதவர் அவருக்கு செய்யணுங்கிறத நான் செய்கிறவனா இருக்கணும்னு யார் எதிர்பார்க்குறா? இல்லாதவராக அவரை உண்டாக்குனார் பார்த்தீங்களா ஒருத்தர், அவர் எதிர்பார்க்குறார். அவருடைய லெட்ஜரில் இது கணக்கில் வருது. இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இல்லாதவன் ஒருத்தனை உன்னுடைய சர்க்கிள்குள்ளே வச்சேன், நீ பார்த்த, ஆனால் உனக்கே கண்ணு தெரில, அவருக்கு தான் கண்ணு தெரில, இல்லை உனக்கு கண்ணு தெரில, நீ உன் வேலையிலேயே போன, உனக்கு உன் உலகம் மட்டும், நீ தன்னலம் உடையவனா சுயநலம் உடையவனா மாத்திரம் இருந்துட்ட, அதனால் நீ அடுத்தவனுக்கு செய்ய வேண்டிய வேலையை நன்மையை செய்யாமல் போயிட்டேன்னு கணக்கு இருக்குது. நம்ம நிறைய டைம் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், நமக்கு கவனிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. அதனால் நம்ம ஓடுற ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நாம் செய்யாமல் போயிடுறோம். ஆண்டவர் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு வரார் கம்ப்ளீட்டாக. அதனால தான் ஃபைனலாக வரும்போது நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்டியா ரட்சிக்கப்படலையான்னு பிரிக்கலையா, செஞ்சியா செய்யலையான்னு பிரிக்கிறார். அப்படி செஞ்சவனையெல்லாம் அவர் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கூப்பிட்றார், செய்யாதவனெல்லாம் சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறார். ஸோ இந்த ஓமையில் தேவன் ஒரு மனுஷனை காமிச்சு அவன் எந்த தப்பும் பண்ணல, அவன் செய்ய வேண்டிய ஒன்று மட்டும் செய்யலை. அவன் பிளான் பண்ணான், நல்ல பிளான் தான். என்ன பிளான்? தானியத்தை வைக்க இடம் இல்லை, அதனால் அம்பாரத்தை நல்லா பெருசாக கட்டி அதில் சேர்த்து வச்சு அதை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணோம்னா, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், கொஞ்ச நாள்
நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலான்னு நல்லா தான் பிளான் பண்ணான். பிளானில் என்ன எரர் வந்துச்சு? பூமிக்குரியது மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கிறான், பரலோகத்துக்குரியதை பிளான் பண்ணலை. எடுக்கப்படுறதை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. நாம் பிளான் பண்ணணும். பூமியில் பிளான் பண்ணுறதை விட ஒரு நாள் நம்ம எடுக்கப்பட போகிறோம்னு சொல்லி அதுக்கும் சேர்த்து பிளான் பண்ணுறவங்களா இருக்கணும். அதை சொல்கிறதுக்காகவே ஆண்டவர் இந்த உவமையை பயன்படுத்துகிறார். தேவன் முன்னாடி நிற்கும்போது தனக்காகவே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தவங்களாக நாம் காணப்படக்கூடாது. தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நாம் காணப்படணும்னு சொன்னால் இருக்கிற இந்த கொஞ்ச நாள் கையில் இருக்கிற கொஞ்சத்தை வச்சு நம்ம என்ன செய்யணுமா? அங்கே பொக்கிஷத்தை சேர்க்கிறவர்களாக இருக்கணும். கண்ணில் மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.